ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கு போகிற இடம் போல்சிங்கம் தேவாலயம் தான். அதாவது லண்டனில் இருக்கிற போல்சிங்கம் தேவாலயம் தமிழர்களால் மிகவும் பெருசாக கொண்டாடப்படுற ஒரு தேவாலயம் தான் இந்த போல்சிங்கம் தேவாலயம். இந்த போல்சிங்கம் தேவாலயத்தில் 2 திருவிழாக்கள் நடக்கிறது. அதாவது 11ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு முதலாவது திருவிழாவும் 14ஆம் திகதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டுல 2வது திருவிழாவும் தமிழர்களால் மிகவும் பெருசாக கொண்டாடப்படுற திருவிழா இது ஒன்று. நாங்களும் திருவிழாவுக்கு போகணும் என்று நிறைய நாள் ஆசைப்பட்டு நாங்கள் அதே மாதிரி நாங்களும் வெளிக்கிட்டோம். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 3 மணித்தேரம் அவள் பண்ணி போகணும் இந்த போல்சிங்கம் மாதா கோயிலுக்கு. மோட்டர்வேல போகிறப்போ இயற்கையை ரசித்து கொண்டு போகிறது ஒரு தனி சுகம்தான். நீங்கள் லண்டன்லேருந்து போகிறதா இருந்தால் கவனமாக போங்க. காரில் சிவில் போலீஸ் வந்து போல்சிங்கம் மாதா கோயில் திருவிழாவண்டாவே காரில் நிற்கிறாங்க. கவனம், ஸ்பீடாக போகிறத குறைச்சி போங்க. கண்டிப்பாக அவங்க திருவிழா டைமில் நிற்பாங்க. கவனம். அங்கே நாங்கள் போனதுக்கப்புறம் சிறிய கார் பார்க் இருந்தது. கார் பார்க் ஃப்ரீ தான். நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நிறைய மக்கள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்கன்றது எங்களோட கணிப்பு. கார்களை பார்க்கும்போது அப்படித்தான் இருந்தது. சரி, நாங்களும் வாங்கும் உங்களையும் கூட்டிக் கொண்டு போகிறோம் மாதா கோயிலுக்குள்ள. வாங்க. நாங்கள் அப்படியே நடந்து போனோம்னா மாதா கோயில் முதலாவது என்ட்ரன்ஸ் வந்தது. நாங்களும் உள்ள போனோம். உள்ள போக நிறைய தமிழர்களை காணக்கூடியதாக இருந்தது. இங்கு மதம் இனம் வேறுபட்டு எல்லாருமே வழிபடுற ஒரு தேவாலயம் தான் இந்த போல்சிங்கம் மாதா கோயில். அப்படியே உள்ள போனோம்னா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை வேண்டி மெழுகுதிரி கொடுக்கறதுக்கான ஒரு செப்பரேட்டான இடம் இங்கே கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஏனென்றா திருவிழா டைம் நிறைய மக்கள் வரதால இதுக்கென்று ஒரு இடத்தை அவங்க தயார்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கணுமெண்டா இல்லை நடந்திருந்தால் அந்த மாதத்தை நீங்கள் மனசை விட்டு வேணுங்க, எல்லாமே நடக்கும். நாங்கள் அப்படியே மாதாவை வழிபடுறதுக்கு நிறைய லைனில் நின்று தான் போக வேண்டி இருந்தது. என்றாலும் நிறைய நேரம் இருந்து உள்ளே போய் மாதாவை வழிபட்டோம். அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள், நிறைய மக்கள் வழிபட்டு கொண்டு இருந்தது. இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா திருவிழா டைம் உங்களை நிறைய நேரம் இருந்து வழிபட விட மாட்டாங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் டைம் வழிபட்டுட்டு வெளியில் போய்த்தான் ஆகணும். ஏனென்றால் மற்றவர்களும் கும்பிடுறதுக்கு நாங்கள் வழிபட்டு தான் ஆகணும். இந்த தேவாலயத்தின் சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் 1940ஆம் ஆண்டுல இருந்து தமிழர்கள் இந்த போல்சிங்கம் மாதா கோயிலை தேடி போயிட்டே இருக்கிறாங்கன்றதான் முக்கியமான சிறப்பம்சம். நான் கேள்விப்பட்ட வரை இந்த கோயிலுக்கு போனவர்கள் எல்லாருமே மன திருப்தியோடு தான் போறவங்க என்றதான் எனக்கு தெரிந்த ஒரு விஷயமாகவும் நான் கேள்விப்பட்ட விஷயமாகவும் இருக்கிறது. போல்சிங்கம் மாதாவை இங்கிலாந்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் வழிபட வர்றார்கள் என்றது இல்லை, ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் இந்த வழிபாட்டுக்கு போல்சிங்கம் மாதாவை தேடி வாரார்கள் என்றதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கே இனம் மதம் என்றதெல்லாம் தாண்டி ஒரு உணர்வுள்ள ஒரு சாதாரண மனிதர்களாகவே வந்து வழிபடுறார்கள். நிறைய பேரை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய வெள்ளக்காரர்கள் வருகிறார்கள், இந்து மக்கள் வருகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்களையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு நிறைய பேரை நாங்கள் பார்க்குறதில்ல. நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஆனாலும் இந்த டைம் உங்களையும் கூட்டிக் கொண்டே காட்டணும் என்றதான் எந்த மனசில் இருந்தது. அதால் நீங்களும் பாருங்க, மாதாவின் அருளை பெறுங்கோ என்றது எனக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுல மிகவும் சந்தோஷம். காலையில் 8:30க்கு கொடியேற்றத்தோட இந்த திருவிழா ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு ஆராதனைகள் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் கொடியிறக்கத்தோட இந்த பூஜை முடிவடையும். அதுவரை இங்கே இருந்து ஒரு மக்களுமே விலகி போக மாட்டார்கள். அப்படியே அன்னையின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்றதான் நிதர்சனமான உண்மையும் கூட. நான் எந்த கண்ணூராக பார்த்ததை உங்களுக்கும் இதில் காட்டுறேன். பாருங்கள், எவ்வளவு நிறைய மக்கள் மாதாவை வேண்டி நிறைய பேர் புலம்பெயர்ந்து நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து இப்படி சந்தோஷமாக இருக்கிறோம்னா இதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுன்றதான் உண்மையும் கூட. மாதாவை வழிபடுறோம், எல்லா மதத்து மக்களும் எல்லாரையுமே வழிபட்டு சந்தோஷமாக இருக்கணும்ன்றதுதான் எனக்கும் விருப்பம். Yeah.
சிங்கமன்னையுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கன்னிமரியாளுடைய வல்லமை உள்ள பரிந்துரையால் உங்களுடைய வாழ்வின் அனைத்து தேவைகளும் நிறைவேறி நீங்கள் அமைதியோடும் ஆறுதலோடும் வாழ வேண்டும் என்று இந்த பலியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய வாழ்வின் அனைத்து தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. வாழ்க்கையிலிருந்து வாசகம். எங்களை விடுவிப்பதற்கு Let's see.
போசிங்கம் அன்னையுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மரியாளுடைய வல்லமை உள்ள பரிந்துரையால் உங்களுடைய வாழ்வின் அனைத்து தேவைகளும் நிறைவேறி நீங்கள் அமைதியோடும் ஆறுதலோடும் வாழ வேண்டும் என்று இந்த பலியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய வாழ்வின் அனைத்து தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆட்சியிலிருந்து வாசகம். நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியை நிழலிட்டதால் அந்த எண்ணையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே எங்கள் நாட்டுக்காக இயேசுவை மன்றாடும். அன்னை மரியாதை எங்கள் மத்தியிலே பவனி வருகின்ற பொழுது நாங்களும் அவளிடம் காணுகின்ற குண-இயல்புகளை பின்பற்றி இயேசுவை பின்பற்ற, இயேசுவை உள்ளத்திலே தாங்க, இயேசுவின் வாக்குகளை வாழ்வாக்க நாங்கள் மன்றாடுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காக நாங்கள் ஜெபிப்போம். சரி மாதாவை போய் கும்பிடலாம் வந்து திரும்ப வந்தோம். திரும்ப வரும்போது எல்லாருமே பூசையில் இருந்ததால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததால் மனசில் இருந்த சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் மாதாட்ட சொல்லிட்டு இருந்து கொஞ்ச நேரம் நாங்களும் பிரார்த்திச்சுட்டு சரி ஓகே
இனிமே போவோம் என்று பூசையில் நாங்கள் திரும்பவும் கலந்து கொண்டோம். எங்களுக்கு மன நிறைவாக தான் இருந்தது இந்த போச்சிங்க மாதா கோயிலுக்கு போனதுலேயும் சரி, இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறதுலேயும் எங்களுக்கு மிக சந்தோஷம்தான். நாங்களும் பூசையெல்லாம் முடிச்சுட்டு கார்பாக் ஏரியாவுக்கு வந்துறாங்க. நாங்கள் நினைச்ச காரியம் நடந்ததால் நாங்கள் மக்களுக்கு ஏதாவது வர்றவங்க தாகத்தோடு கூப்பிட்டான்றதாக நிறைய ரேஞ்சுகள் தண்ணி போட்டுலாம் முடிந்தாங்க. எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பாடு ஜூஸு அப்படி அவங்களோட நேர்த்திக்காக நிறைய பேர் கொண்டு வந்தவங்க. வாரவங்களுக்கு அதை கொடுத்து பெருந்தர நேர்த்திக்கடனை நாங்களும் குடிக்கொண்டு எந்த பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வர்றவங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்து கொண்டு வந்தால் அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு ஒரு புது அனுபவமும் கூட. இப்படி நீங்களும் மனசில் ஏதாவது நினைச்சிட்டு போச்சிங்க மாதாவுக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நானும் கடவுள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த மகள் நிறையவே சந்தோஷமாகவே இருந்தால் வர்றவங்க எல்லாருமே கூப்பிட்டு போத்தல், தண்ணி போத்தல், ஜூஸ் போத்தல் எல்லாமே கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கே போனோம். அதில் இருந்து ஒரு 20 மினிட்ஸில் ஒரு பீச் வந்து இருந்துச்சுங்க. சூப்பரான பீச்சு தான். ஆனால் நீங்கள் ஜூலை மாதம் போனால் கார்பாக் அந்த பீச்சில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் மாதா வழிபட்டுட்டு முதலாவதாக போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பீச்சில் கார்பாக் கிடைக்கும். ஆனால் நாங்கள் போனால் முதல் டைம் வரும்போது இந்த கார்பாக்கில் கிடந்தீங்க. அதே மாதிரி எங்களோட பாரம்பரிய விளையாட்டை கடற்கரையில் விளையாடுறது ஒரு தனி சுகம்தான். அப்படி எங்களோட வந்த நிறைய பேர் வந்து கிளித்தட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நாட்டில் வந்து இது ஒரு அபூர்வமான விஷயம்தான். அழிந்து வார விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று தான். ஆனால் புலம்பெயர்ந்து இந்த நாட்டில் இந்த விளையாட்டை மறக்காமல் விளையாடுறது ஒரு தனி சுகம்தான். இப்படி எல்லாமே வீட்டில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். ஒன்று விஷயம் என்றால் தண்ணியில் இறங்கி குளிக்க முடியல. அது ஒரு வருத்தம் தான். ஏனென்றால் தண்ணி பயங்கர. அதே மாதிரி தற்பாதுகாப்புக்காக அவங்க வந்து ஒரே கோட்டில் இருந்தாங்க. அவங்களும் எங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக அவங்களும் தீவிரமாக பயிற்சி செய்து கொண்டே இருந்தாங்க. இந்த வீட்டை நாங்கள் அழகாக ரசிச்சுட்டு சரி ஓகே மகளும் ரொம்ப சந்தோஷமாகவே ரசித்து கொண்டே இருந்தால் இந்த வீட்டையும் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டதால் காட்டியிருக்கேன். நீங்களும் போச்சிங்க மாதா போனால் பக்கத்தில் இருக்கிற பீச்சை போய் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இதில் கார்பாக் கிடைக்கிறது கஷ்டம். ஜூலை மாதம் இதுக்கு பக்கத்தில் நிறைய பீச்சுகள் இருக்குது. இதுதான் கார்பாக்கோட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பீச்சு. இன்னும் ஒரு பீச் இருக்குது. நிறைய தூரம் நடந்து தான் நீங்கள் கடற்கரைக்கு போக வேண்டிய சூழல் வரும். இது அந்த சமயம் பிஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கார்பாக் கிடைக்கிறது கஷ்டம். நாங்களும் இந்த பீச்சை சரியாக என்ஜாய் பண்ணினோம். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே, இதுக்கு பிறகு நாங்களும் மன நிறைவோட வெளிக்கிடுவோம் என்று காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றோம். எங்களுக்கு இந்த பயணம் மன நிறைவாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக மாதாவையும் காட்டணும், நாங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களையும் காட்டணும் என்று ஆசைப்பட்டோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.